ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ சன்னா மசாலா செய்யறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா 3 பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு ஓட்டி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துப்போம். தேங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயோட முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். ஒரு 10 முந்திரி பருப்பு. நல்லா இது சேர்க்கறதால சன்னா மசாலா ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். இதை சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் சன்னா 10 ஒயிட் சன்னா நைட் 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 4-5 விசில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு மசியணும். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்னாவில் தான் நம்ம மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்பு சென்னா எடுத்து அரைச்சி வச்சுப்போம். நல்லா இந்த மசாலா நல்லா கிரேவி திக்காக கொடுக்கும். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் சுண்டல் திங்க சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம கிரேவியாக தொட்டு சாப்பிட்டோம். அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சென்னா செய்ய ஆரம்பிக்கலாம். வானிலையில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சன்னா மசாலா என்ன விசேஷம் நான் செய்கிறதில்லன்னா, இதுக்கு சன்னா மசாலா, பட்டை, கிராம்பு எதுவுமே நான் சேர்க்கலை. வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டே இந்த மசாலா செய்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள், சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதிக பொருள் இல்லாமல் செய்கிற பொருள் என்றைக்குமே நல்லாயிருக்கும். சன்னா மசாலா இல்லாமல் நான் செய்கிற அந்த கிரேவியை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கிளறி விடுங்க. அதோட இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதோட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள் சொல்லுவோம்ல, மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா மட்டும்தான் இந்த சென்னாவுக்கு. அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. மசாலா, அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் வேகட்டும். அது இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துப்போம். முந்திரி, தேங்காய், பச்சை மிளகா சேர்த்து அரைச்சது அது சேர்த்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியில் நிறைய சேர்க்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், திக்கு கொடுக்கும். அதனால் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி மசாலாவோட இந்த தேங்காயும் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சென்னா, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறி ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இந்த குழம்பு, மசாலா எந்த ஒரு பொருளுமே கல் உப்பு சேருங்க, அதான் உடம்புக்கு நல்லது. கல் உப்பை இப்போ நம்ம மறந்துட்டோம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை தண்ணி கூட தண்ணி கீழே கொட்டிடாதீங்க. தண்ணியில் தான் சத்து ஃபுல்லாக இருக்குது. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஆனால் பார்த்தா கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், சென்னா அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் ஆறினோன்னா அது கிரேவி மசாலா ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் இப்போ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா உப்பு போட்டோன்னே இது நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போயும் நல்லா திக்கு கொடுத்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போயும் திக்கு கொடுத்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்து இப்போ இறக்குற பதம் வந்தோன்னே கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான். அருமையான சென்னா மசாலா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுட்டோம் பாருங்கள். சென்னா மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு, இந்த சென்னா மசாலா சாதாரணமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ சுண்டல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி கிரேவியாக மசாலாவை அரைச்சி போட்டு கொடுத்துருங்க. நல்லா ஈஸியாக சாப்பிட்டாங்க. உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது. லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் பிள்ளைங்கள்லாம் உடம்புக்கு சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே சாப்பிட்லாம். சென்னா மசாலாவில் ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். காலை பொழுது நமக்கலமாக போயிடும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.